ஜிப்பா போட்டு மயக்கத்துவா ஸ்மார்ட் வயசுக்குள்ள வச்ச பாரு வேட்டு. தம்பி மட்டும் இந்த பொண்ணை தூக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, செம்ம வருத்துங்க. லவுட் ஸ்பீக்கர் உனக்கு ஓகே தானே? அத்தரிக்கா பச்சா தூக்கிடுறாங்க. நான் தானே படிக்க போறேன். மிஸ் உன்கிட்டயும் அப்பா கிட்டயும் என்ன கேட்டாங்க? அது உன் மேல யார் அக்கறையா பாசமா இருக்காங்கன்னு கேட்டாங்க. 2 பேரும் தான் என் மேல பாசமா இருக்கீங்க. மிஸ் என்கிட்ட கேட்டிருந்தா நானே சொல்லிருப்பேனே. அப்பா அம்மா, உங்க 2 பேரையும் மிஸ் நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொன்னாங்கல்ல. வீட்ல நடக்கிற பிரச்சனை மிஸ்ஸுக்கு தெரியாதுல்ல, அதான் அப்படி சொன்னாங்க. நீ சொன்னது கரெக்ட் தாம்மா. சிவகாமியால தானே உங்க 2 பேருக்கும் சண்டை வந்துச்சு. அத மறந்துட்டு வீட்டுக்கு வந்துருமா. அப்பா சிவகாமி அனுப்பிடுவாரு. பாட்டியை பத்தி அப்படி பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? உனக்கு சொன்னா புரிஞ்சுக்கிற வயசு இல்ல சுந்தர். ஆனா உன் அப்பாவுக்கு வயசு இருந்தோ புரிஞ்சுக்கிற மனசு இல்ல. இவ்ளோ நாளும் நம்ம கடந்த காலத்தை பத்தி நினைக்காம சந்தோஷமா வாழ்ந்தோம். இப்பவும் அது நமக்கு தேவையில்லை. எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம குழந்தைக்காக வாழலாமே. நம்மளால இவனோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடக்கூடாது. அதனால எனக்கு சம்மதம் தான். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான். நீங்க அப்பா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கிற அவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு அனுப்பணும். நானும் அத்தையை விட்டுட்டு வந்துடுறேன். நம்ம குழந்தை நம்ம வாழ்க்கைன்னு நம்ம சந்தோஷமா வாழலாம். உண்மையை புரிஞ்சுக்காம நீங்க அத்தையை ஏத்துக்காதது கூட தப்பு இல்ல. அவங்க பொய்யன்னு தெரிஞ்சுக்கிட்ட என்னால அவங்கள ஏத்துக்க முடியாது விஜய். உங்களை அவங்க கிட்ட இருந்து பிரிக்கணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் சொல்றேன்னு நினைக்காதீங்க. அவங்களோட ஒன்னா இருக்க எனக்கு பிடிக்கல. எனக்கு நீயும் சுந்தரம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அவங்களும் முக்கியம். அவங்கள அனுப்ப முடியாதா? நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் நான் மட்டும் அத்தையை விட்டுட்டு வரணும்னு நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? என்னாலையும் அது முடியாது. எனக்கு இப்படி ஒரு குப்பையான உறவு இருக்குன்னு தெரியாம தானே நீ என் லைஃப்குள்ள வந்த. இப்ப ஏன் அதை பெருசா எடுத்துக்கிட்டு சஃபர் ஆகுற? உன்னால எல்லாரும் நிம்மதியும் கெட்டு போகுது. அந்த குப்பையில இருந்து மாணிக்கமாதான் நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க. அதனாலதான் என்னாலையும் விட முடியலன்னு வச்சுக்கலாம். வேண்டாம் இசை, சொன்னா கேளு. திரும்ப திரும்ப பிடிவாதம் பிடிக்காத. ஒரு பொண்ணா நம்ம குடும்பத்துக்காக விட்டு கொடு. உங்களுக்காக என் உயிரை கூட நான் விட்டு கொடுப்பேன். அவங்களுக்காக என் எண்ணத்துல இருந்து ஒரு புள்ளி கூட நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன மாத்திடலான்னு நினைக்காதீங்க. நான் இவ்ளோ சொல்லியும் சுந்தருக்காக அவன் ஃபியூச்சருக்காக உன் மனசை மாத்திக்க மாட்டல. சுந்தரை கவனிச்சுக்க முடியலன்னா என்கிட்ட கொடுத்துருங்க. குழந்தைய நான் பாத்துக்கிறேன். இதான் உன் உறுதியான முடிவா? இது எப்பவும் முடிவானது விஜய். இப்ப நீங்க வான்னு கூப்பிட்டதுனால நான் ஆப்ஷன் பேசிட்டு இருக்கேன். அதுக்கு உங்களால முடியாதுன்னா என்னாலையும் முடியாது. சண்டை போடாதம்மா. சண்டை போடல தங்கம். இப்போ அது உங்க அப்பா மாறுவாருன்னு எதிர்பார்க்கிறேன். நான் மாறுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நம்ம வீட்டுல எப்பவும் இருந்த மாதிரி தான் இப்பவும் இருக்க. நீதான் உன் மனசை மாத்திக்கணும். இல்ல விஜய், இன்னும் நான் சொல்றதுல 1% உண்மை இருக்கான்னு யோசிக்கிற இடத்துக்கு கூட நீங்க வரல. இனிமே பேசுறதெல்லாம் வேஸ்ட். பட்டு, அப்பா எப்பவுமே நமக்காக மாற மாட்டாரு. அவர் மாறவும் வேண்டாம். இனி நீ தினமும் ஸ்கூலுக்கு வருவல்ல, அப்ப நான் தினமும் இங்க வந்து பாக்குறேன். சரியா? அம்மா ப்ளீஸ்மா வீட்டுக்கு வந்துருமா. அம்மா அங்க வந்தாதாண்டா சண்டையே வரும். புரிஞ்சுக்கோ. அம்மா இனி தினமும் உன்னை வந்து பாக்குறேன். சரிம்மா. வீட்ல சுந்தர் உங்களோட பொறுப்பு, ஸ்கூல்ல என் பொறுப்பு. சரியா? அம்மாவா என்னோட கடமைய நான் சரியா பாத்துக்கிறேன். அப்பாவா நீங்களும் கரெக்டா நடந்துக்கோங்க. அதுக்காக என் லிமிட்டை நான் எப்பவுமே மீற மாட்டேன். ஆனா மத்தவங்க யாரும் என்கிட்ட வந்து எதுவும் பேசக்கூடாது.
அப்பா கூட பத்திரமா வீட்டுக்கு போ. ஒரு நிமிஷம் இல்ல, உனக்காக நான் இந்த அளவுக்கு இறங்கி வரேன். ஆனா யாருக்காகவோ நீ என்ன உதறி தள்ளிட்டு போற? நல்லா யோசிச்சுக்கோ. நீ இல்லாமலும் சுந்தர என்னால பாத்துக்க முடியும். பாக்குறியா? உங்க கூட போட்டி போடுன்னு நினைக்கல விஜய். உங்ககிட்ட தோத்து போறதுதான் எனக்கு பிடிக்கும். ஆனா இந்த விஷயத்துல அது மட்டும் நடக்கவே நடக்காது. என்ன தாயம்மா, இசை இன்னும் காணோன்னு வாசலே பார்த்துட்டு இருக்கீங்களா? விஜயோட தானே போயிருக்கா, லேட்டா தான் வரட்டுமே. இல்ல கிருஷ்ணவேணி, 2 பேரும் சரியா பேசிக்கிட்டாங்களான்னு நினைச்சு மனசு கிடந்து அடிச்சுக்குது. இங்க பாருங்க, அவங்க 2 பேரும் எப்பவும் விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. அதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. இசைய பத்தி உங்களுக்கு தெரியும். எனக்காக ஏதாவது பேசிட்டாள்னா விஜய் கோவப்படுவானே. இங்க பாருங்க தாயம்மா, போற இடத்துல இசை அப்படியெல்லாம் பேச மாட்டா. தேவையில்லாம எதையாவது நினைச்சு கவலைப்படாம இருங்க, சரியா? கடைக்கு போயிட்டு வரேன். இசை வந்துட்டியா? விஜய் கூட தானே திரும்ப வந்த? சுந்தர் வரேன்னா உள்ள கூட்டிட்டு வரலையா? ஸ்கூல்ல அட்மிஷனுக்காக தானே விஜய் சுந்தர கூட்டிட்டு வந்தாரு. அது கிடைச்சிருச்சு. அவனை கூட்டிட்டு போயிட்டாரு. அப்ப சுந்தர் உன்னோட வரலையா? விஜயாவது உங்ககிட்ட நல்லா பேசினானாமா? என் புருஷனா உங்க புள்ள என்னைக்குமே கரெக்டா தான் இருப்பாரு அத்தை. உங்களுக்கு ஒரு நல்ல மகனா தான் அவரால் மாற முடியல. இப்போ எனக்காக அவங்கிட்ட சண்டை போட்டுட்டு தான் வந்தியா? ஏம்மா என்னை பத்தி அவங்கிட்ட பேசுறத தான் விட்டு தொலைய. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ விஜய் சுந்தர்னு சந்தோஷமா இருங்களேம்மா. விஜய்க்கு நல்ல குணம், அவன் பொண்டாட்டி நல்லபடியா பாத்துக்கிறான். இவதான் அவனை புரிஞ்சுக்காம தேவையில்லாம அத்தன்னு வீட்டை விட்டு வந்துட்டான்னு எல்லாருமே உன்னதான் தப்பா நினைக்கிறாங்க, பேசுறாங்க. அது மட்டும் தான் சொல்றாங்களா? நான் சொல்றது உனக்கு கதை மாதிரி தெரியுதா? அவ்வளோ பிரியமா இருக்கிற விஜயை விட்டுட்டு இசை ஏன் வெளியில வந்தான்னு என்கிட்ட கேக்குறாங்கம்மா. தான் வாழ்ந்தா போதும்னு சுயநலமா இருக்கிறவங்க அப்படிதான் பேசுவாங்க அத்தை. பெத்தவங்கள மதிக்காம தான் வந்த பாதையை யோசிக்காதவங்க அப்படிதான் கேட்பாங்க. அப்பா அம்மா அத்தை மாமா இல்லன்னா நாம இல்லன்னு புரிஞ்சுக்காதவங்க இப்படிதான் சொல்லுவாங்க அத்தை. அதுவும் உங்கள மாதிரி ஒரு நல்ல அத்தைய நல்ல அம்மா கூட வாழாதவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. உறவுனா என்ன, பாசம்னா என்னன்னு தெரிஞ்சவங்க இப்படி எல்லாம் பேச மாட்டாங்க. பெத்தவங்க கும்பிட வேண்டிய சாமி, அவங்கள வச்சுதான் குடும்பம்னு நினைக்கிறவங்க இப்படி எல்லாம் பேச மாட்டாங்க. மத்தவங்க பேசுறத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல அத்தை. என் அத்தை ஒரு உத்தமி. அவங்க மேல கலங்கு சொன்னதா இன்னும் என் புருஷன் நம்பிக்கிட்டு இருக்காரு. அது பொய்ன்னு நான் அவருக்கு நிரூபிக்கணும். பெத்தவங்க பாசம் என்னன்னு நான் அவருக்கு தெரிய வைக்கணும். நீங்க ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிற பிள்ளை பாசம்
உங்களுக்கு கிடைக்கணும். இதெல்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஊருக்கு அதை பேசிக்கிட்டு இருக்கிறவங்க உருப்படாம எது சொன்னாலும் அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். நீங்களும் அதெல்லாம் காதுல கேட்டுக்காதீங்க அத்தை. போலியான சந்தோஷத்துக்காக பொய்யான வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டாம். கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் அர்த்தத்தோடு வாழணும். வாழ்வோம் அத்தை. மனசை இப்போ ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க. சரி, தெரசா என்ன பண்ணிட்டு இருக்கா? நான் பார்த்துட்டு வந்துடுறேன். அத்தை, காஃபி எடுத்துக்கோங்க. ஏன் அத்தை, ஒரே ஒரு நாள் இசை மாமா கூட, அதுவும் ஸ்கூலுக்கு ஒன்னா போயிருக்காங்கன்றதுக்காக நீங்க ஏன் அத்தை இவ்ளோ கவலைப்படுறீங்க? இல்ல தாரா, எல்லா விஷயத்திலயும் சரியா இருக்கிற விஜய் இசை விஷயத்துல மட்டும் நம்பவே முடியல. இதே மாதிரி அடிக்கடி நடந்துச்சு, அப்புறம் நம்ம கதை கந்தல் ஆயிடும். நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்க அத்தை. இப்போ இல்ல, எப்பவுமே மாமா உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாரு. நீயாவது அடிக்கடி இப்படி சொல்றியே, அதுவே மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கு. கார் சத்தம் கேக்குது. விஜய் வந்துட்டான் போல இருக்க. ஐயோ அத்தை, அது மாமா கார் இல்ல, வேற யாரோ காரு. காஃபி ஆறுது அத்தை, டேஸ்டா போட்டுட்டு வந்திருக்கேன், குடிங்க சீக்கிரம். சிவகாமி, என்னங்க? என்ன சிவகாமி, போனவன் திரும்ப வந்திருக்கானேன்னு பாக்குறியா? அதுக்கு இல்லங்க, இப்படி சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிறீங்களே, அதான் பார்த்தேன். வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவான் இந்த முத்தையா. சரி சரி, உட்காருங்க. தாரா, மாமாக்கு காஃபி எடுத்துட்டு வாமா. இதெல்லாம் வேணாம், நான் குளிச்சுட்டு தான் சாப்பிடுவேன். நல்ல வேலை இங்க வந்து சேர்ந்து என் வயித்துல பாலை வாத்தீங்களே. நான் தனியா கடந்து தவிச்சிட்டு இருக்கிறேன். ஏன், ஏதாவது புதுசா பிரச்சனையா? ஒன்னா ரெண்டா, தினம் ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே தான் இருக்கு. சின்ன சின்னதா தானே நடந்திருக்கும், கவலைப்படாத. மொத்தமா பெருசா ஒரு சம்பவம் பண்ணா இதெல்லாம் காணாம போயிடும். என்னங்க சொல்றீங்க? வந்தது வராததுமா எதை சொல்றீங்க? அப்படி என்ன பண்ண போறீங்க? நான் ஒண்ணும் பண்ண போறதில்ல, அது தானா அமையும் பாரு. ஆமா, இப்ப விஜய் வீட்ல இல்லல்ல? இல்லங்க. நான் இப்ப வந்தது சுந்தரோட பிறந்த நாளை கணக்கு பண்ணித்தான். அதுல கிடைக்கும் பாரு அருமையான சம்பவம். அப்பா, அப்பா, நீங்க எப்ப வந்தீங்க? இப்ப தாண்டா வந்த, இன்னும் ரூமுக்கு கூட போகல. ஏய் பேராண்டி, எப்படி இருக்க? தாத்தா கிட்ட வா, வாடா தங்கம். டேய், ஏய் தாத்தா, உன் பிறந்த நாளுக்காகத்தான் ஊர்ல இருந்தே வந்திருக்கேன். நீ என்னடான்னா தாத்தா கிட்ட வரவே மாட்டேங்கிற? அவன் டயர்டா இருக்கான்பா, கொஞ்சம் தூங்கி எழுந்தா நல்லாயிடுவான். விஜய், சுந்தரோட போன பிறந்த நாளுக்கு நானும் உன் அம்மாவும் அவன் கூட இருக்க முடியல. அதனால இந்த பிறந்த நாளை எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி பிரம்மாண்டமா கொண்டாடுவோம். நானு வேற ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன்டா. டேய் சுந்தர், உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் சொல்லு. நீ என்ன கேட்டாலும் இந்த தாத்தா வாங்கி தருவேன். என்ன வேணும்னு கேளு. சுந்தர், தாத்தா கேக்குறாருல, சொல்லு. தூக்கம் வருது. சரி, அவனை தூங்க வச்சுட்டு வந்துடுறேன். சரி, கூட்டிட்டு போ. மாமா, சுந்தர் சாப்பிட்டானா? சாப்பிட வச்சுட்டு தான் கூட்டிட்டு போறேன்.
என்னடி பேராண்டி ஒரேடிய முறுக்கிட்டு போறான்? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. நேத்து ஸ்கூல்ல அட்மிஷன் போடுறதுக்கு அம்மா அப்பா 2 பேரும் வரணும்னு சொன்னதுனால விஜய் இசைய கூட கூட்டிட்டு போனான். ஆத்தாக்காரிய பாத்துட்டு வந்திருக்கான்ல, 4 நாளைக்கு இப்படிதான் முறுக்கிட்டு நிப்பான். அப்புறம் எதுக்குடி அவனை அனுப்புனேன்? நான் என்னங்க பண்றது? எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், என்னால முடியல. விஜயும் இசையும் கூட கூட்டிட்டு போகணும்னு ஸ்ட்ராங்கா நின்னுட்டான். அவ்வளவுதானே, விடு. சுந்தரோட பிறந்த நாள அவனோட ஆத்தா இல்லாமையே கொண்டாடிடுவோம். அவளே அங்க தேடி வந்தாலும் அவளை விடக்கூடாது. அப்படியே அவ வந்தாலும் அதை வச்சே பிரச்சனை பெருசு பண்ணிடலாம். நீ கவலைப்படாத. இத பாருங்க, என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. ஆனா விஜய் மறுபடியும் இசை பக்கம் போகாம பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். நான் வந்துட்டேன்ல, நான் என் கேம் ஸ்டார்ட் பண்றேன். இசை இருக்கிற இடம் தெரியாம போயிருவா. சரி, நான் ரூம்ல போய் குளிச்சுட்டு வர்றேன். சாப்பிடறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணி வை. சரிங்க. தாரா, சாப்பிடறதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் ஃப்ரெஷ்ஷாவே ரெடி பண்றாத. சரிம்மா. அப்பாடே, ஒரு வழியா இவர் வந்துட்டாரு. ஐயோ, இந்த குட்டி பையன் என்னை இத்தனை நாள் எவ்வளவு பாடுபடுத்திட்டான். இருக்கு இனிமே அவனுக்கு. சாப்பிடு இசை. ஸ்கூலுக்கு போறதுக்கு மட்டும் அம்மா வேணும்னு விஜய் வந்து உன்னை கூட்டிட்டு போனான்ல, இப்ப அதே மாதிரி பிறந்த நாளுக்கும் போயிட்டு வந்துரு. இல்ல அத்தை, என்னால அங்க போக முடியாது. எப்படியாவது சுந்தரை நம்ம கிட்ட கூட்டிட்டு வந்துடணும். நாளைக்கு நான் சுந்தர் கூடவே இருக்கணும். இங்க வச்சு நாம அவன் பிறந்த நாளை கொண்டாடணும். அது எப்படிம்மா? விஜயும் உன்ன மாதிரி தானே நினைப்பான். சும்மா சுந்தர பார்க்கவே அவனுக்கு தெரியாம கூட்டிட்டு வர சொல்லுவேன். இப்ப பிறந்த நாள் அதுமா எப்படிமா முடியும்? என்ன மாமியாரும் மருமகளும் பிறந்த நாள் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? யாருக்கு பிறந்த நாள்? நாளைக்கு சுந்தருக்கு பிறந்த நாள், அதை கொண்டாடணும்னு அவன் கூடவே இருக்கணும்னு இசை ஆசைப்படுறா. நம்ம சுந்தர் குட்டிக்கு பிறந்த நாளா? நம்ம போய் கூட்டிட்டு வந்து இசை ஆசைப்பட்ட மாதிரி அமக்களமா கொண்டாடிடுவோம். விஜய் அவனை இங்க அனுப்பணுமே. ஏன்? புள்ளைய ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு மட்டும் இசைய இங்க வந்து கூட்டிட்டு போனாங்கல்ல, இதுக்கு அனுப்ப மாட்டாங்களா? இங்க பாருங்க, அதெல்லாம் பெத்தவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. தாராளமா கூட்டிட்டு வரலாம். நீங்க சொல்றது கரெக்ட் தான் கிருஷ்ணவேணி. ஆனா அந்த வீட்டுல நியாயம் தர்மம்னு எதுவுமே பேச முடியாது. நாம நல்லது நினைச்சாலும் அந்த சிவகாமி வேற மாதிரி கொண்டு போயிடுவா. வீணா பிரச்சனை தான் வரும். ஆமா, இதுல என்ன பிரச்சனை வரப்போகுது? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க பேரன் போறதுனால சந்தோஷமா கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு ஆசை இல்லையா? ஆண்டி, அவங்க மனசுல இருக்கிறத எதையுமே காட்டிக்க மாட்டாங்க. எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் பயப்படுவாங்க. ஆமா, நீங்க விஜயும் சுந்தரியும் மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு பேசுறீங்க. ஆனா அந்த சிவகாமி எதுடா சாக்குன்னு அலைவா. அதான் வேணாங்கிற. நீங்க எங்க இப்படி பயப்படுறீங்க? நீங்க இப்படி பயந்து பயந்து தான் வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய சந்தோஷம், நிம்மதி எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறீங்க. அதே மாதிரி இசையும் ஆக்கிடாதீங்க. அது இல்ல கிருஷ்ணவேணி, இப்பதான் சுந்தர வச்சு இசையும் விஜயும் ஒன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அதையும் கெடுத்துட கூடாதுல்ல. அத்தை, நான் விஜயோட போனது சுந்தருக்காக மட்டும்தான். அவரு உங்களை முழு சம்மதத்தோட ஏத்துக்கிற வரைக்கும் நான் எடுத்த முடிவுல இருந்து மாறவே மாட்டேன். சுந்தருக்காக விஜய் என்ன பண்ணாலும் அது ஈவினிங் போலதான் பண்ணுவாரு. நம்ம காலையில அவனை கூட்டிட்டு வந்துட்டு ஈவினிங் அனுப்பி வச்சிடலாம்ல. இங்க பாருங்க தாயம்மா, சரின்னு சொல்லுங்களேன். உங்களை கேட்காம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு இசை நினைச்சிட்டு இருக்கா. அது புரியலையா உங்களுக்கு? சரிம்மா, நான் தாராவுக்கு கால் பண்ணி சுந்தர கூட்டிட்டு வர சொல்லிடுறேன். இசை எதுக்கு இந்த நேரத்துக்கு என்ன கூப்பிடுறா?
சொல்லுங்கக்கா. என்னக்கா இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? ஆ, சுந்தர் எங்க இருக்கான் தாரா? மாமாவோட கீழே இருக்காங்க்கா. அவன் கூட பேசணுமாக்கா? இல்ல உன்கிட்ட பேசதான் கால் பண்ணேன். என்ன விஷயம் சொல்லுங்கக்கா. நாளைக்கு சுந்தருக்கு பிறந்த நாள். அவனை நீங்க கூட்டிட்டு வரணும். சுந்தருக்கு பிறந்த நாளா? யாருமே சொல்லல. அப்படியா? ஆ, விஜய் கூட உன்கிட்ட எதுவும் சொல்லலையா? இல்லக்கா, சுந்தர் பிறந்த நாளுங்கிறீங்க. மாமா எந்த பிளானும் பண்ண மாதிரி தெரியலையே. ஹலோ அக்கா. அக்கா லைன்ல இருக்கீங்களா? ஆ, நான் லைன்ல தான் இருக்கேன். சொல்லு தாரா. சரி, இது பாரு, விஜய் எதுவும் பண்ணலனாலும் பரவாயில்ல, நாம கொண்டாடுவோம். நீ வெளியில போற மாதிரியே சுந்தர ராமானுஜ அங்கிள் வீட்டுக்கு கொஞ்சம் அழைச்சிட்டு வந்துடுறியா? சரிக்கா. சுந்தர எப்போ கூட்டிட்டு வரணும்? உன்கிட்ட சொல்லாம விஜய் ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. அது என்னன்னு பார்த்துட்டு எனக்கு கால் பண்றியா? அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்றேன். சரிக்கா. நீங்க எப்போ சொல்றீங்களோ அப்போ கூட்டிட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ் தாரா. நான் வச்சிடுறேன். தாரா சுந்தர கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லிருக்கா. பின்ன என்ன, நம்ம சூர்யா கிட்ட சொல்லி எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுவோம். ஓகே.